ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சினிமாஸ் எல்லாத்துலேயுமே படத்தோட கடைசியில் குத்துப்பாட்டு வச்சு படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரையறுக்கப்படாத ஒரு விதியாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷமாக படத்தோடைய கடைசியில் ஒரு குத்துப்பாட்டு வரும். அதில் ஹீரோயினும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்டை வச்சு தான் படத்தோடைய ப்ரமோஷனே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி தான் இத்தனை வருஷமாக தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயும் ஒரு பாட்டு ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு பாட்டு அதாவது படத்தோட முடிவில் ஒரு குத்துப்பாடல் அப்படிங்கிறது இடம்பெறுவது குறைவாக வந்துக்கிட்டே இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஆரம்பித்தது எந்த படத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கில்லி படத்தில் அப்படி போடல தான் இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆரம்பிச்சிச்சு. பாடல் அது கிட்டத்தட்ட 1 இயருக்கு அந்த சாங் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. கடந்த வருஷம் கில்லி ரீரிலீஸில் கூட அது பயங்கரமான ஹிட்டாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்படி வந்துக்கிட்டு இருந்த பாடல்கள் இப்போ குறைவாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி பேச போல. இப்போது கடைசியாக தெலுங்கு சினிமாவில் இந்த 2024 மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படமான புஷ்பா 2 படத்தில் இந்த மாதிரி ஒரு குத்துப்பாடல், அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் காதலிக்கும் விதமாக ஒரு ரொமான்ஸான ஒரு குத்துப்பாடல் வந்தது. இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பாடல் மிகவும் பிடித்திருந்தது. தமிழில் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப நாட்டி இந்த பாட்டை நான் கேட்டேன். ஆனால் இந்த பாடலை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். காரணம், இந்த பாடலில் நடனம் ஆடிய அந்த நடிகை தான் காரணம். ஆமாம், ராஷ்மிகா மந்தனா அப்படிங்கிற அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில், பேன் இண்டியா லெவலில் ஒரு ஸ்டார் ஆகிட்டாங்க. வெறுக்கத்தக்க விஷயமாக இருந்தது என்னென்னா, அவளுடைய அந்த ஹீரோயினுடைய உடல் மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நல்லாவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு ரொம்ப உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்காங்க. உடம்பு ஒரு ஃப்ளஷியாக இல்லை. அவங்களுடைய உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த குத்துப்பாடலுக்கு ஏற்றார் போல் இல்லை. பொதுவாக குத்துப்பாடலில் ஆடும் நடிகைகள் அவங்களுடைய நடனங்களை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டப்பாங்குத்து ஸ்டைலில் தான் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க உடலில் ஸ்டாமினாவும் வச்சுருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஸ்டாமினாவோட உடம்பும் பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருக்கக்கூடாது. இந்த ரஷ்மிகாவோட உடம்பு பார்த்திங்கன்னா 6 பேக்கெலாம் அந்த படத்தில் அந்த பாட்டில் இருக்கும். அதை பார்க்கும்பொழுது சகிக்காமல் தான் இருந்துச்சு. ஆனால் அதே வேளையில் இதற்கு முன்னாடி இந்த பாரம்பரியமான அந்த குத்துப்பாடலுக்கு நடனம் ஆடக்கூடிய ஹீரோயின்கள், உதாரணத்திற்கு சிம்ரன், திரிஷா, தமன்னாவாக கூட இருக்கட்டுமே, அவங்க என்னதான் ஃபிட்டாக இருந்தாலும் பார்ப்பதற்கு இவ்வளவு கட்டுசிட்டாக ஒரு ஜிம் பாடியை ஒரு ஃப்ளக்ஸ் பண்ணுற விதமாக இந்த பாடலில் நடனம் ஆடி இருக்க மாட்டாங்க. அது அவங்க பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். ஹீரோ எவ்வளோதான் டைட்டாக உடம்பு வச்சுருப்பாங்க, ஹீரோயின்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி டைட் ஃபிட் பாடியோடு இருக்கிறதுக்கு பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாடலுக்கு, இந்த ஒரு காஸ்டியூமுக்கு இந்த ஃபிட்னஸ் அவங்களுக்கு கை கொடுக்கல. இது பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுதான் என்னுடைய அன்பாப்புலர் ஒப்பீனியனாக இந்த பதிவின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். இது போன்ற உங்களுடைய அன்பாப்புலர் ஒப்பீனியன் அபவுட் திஸ் சாங்கை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். இது போன்ற பல அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸை மேலும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.